காலகட்டத்தில் குழந்தைகளிடையே சாதி, மதம் போன்ற பிரிவினையை வளர்க்கும் சிந்தனைகள் வளர்ந்து வருகின்றது. இதற்கு காரணம் நம் சமூக கட்டமைப்பு. இத்தகைய அறிவியலுக்கு புறம்பான கட்டமைப்பை தகர்த்தெறிய வேண்டுமென்றால் அதற்குரிய ஒரே சக்தி கல்வியிற்கு மட்டும்தான் உள்ளது. புரட்சி கவிஞர் பாரதியாரின் பாப்பா பாட்டி என்ற கவிதையில், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இந்த வரிகளில் குழந்தைகளிடம் அவர்களது அன்றாட வாழ்க்கை சூழல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை கூறிவிட்டு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயந்துவிடக் கூடாது, அவரை எதிர்த்து நிற்க வேண்டும். மேலும் சாதி என்பது இல்லை, ஒருவரை பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கூறுவதை பாவம் என்கின்றார். மேலும் இவ்வாறு பல வரிகளுக்கு பொருள் கூறுவதுடன் மொழி பாடங்களிலும் அறிவியல் பாடங்களிலும் அறிவியலுக்கு புறம்பான இந்த சாதி இல்லை என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்தும் வரிகளை இடம்பெற செய்வதுடன் பள்ளிகளில் சாதி ஒழிப்பு மன்றம் துவங்கினால் இவ்வாறான அறிவியலுக்கு புறம்பான சிந்தனை குறையும் என்பது என் கருத்து. நன்றி. தமிழ் வழி மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு 20% இடஒதுக்கீடு, சரியா? அதனால தமிழை அழிய விட மாட்டோம்.